கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன். கண்ணோக்கமாய் என்றால் கண்ணும் கருத்துமாக, அதாவது எந்த நேரமும் அவருடைய பார்வைக்கு உள்ளே நம்மை வைத்திருக்கிற ஒரு அனுபவம். நம்மேல் அவர் கண்ணோக்கமாயிருக்கிறார். நம்முடைய காரியங்களுக்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை பெருக பண்ணுவதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை சுகப்படுத்துவதற்காக அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பலுகவும் பெருகவும் என்றால் மாம்சீக சரீர பிரகாரமான பலுகி பெருகுதல் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே எல்லா காரியங்களிலும் எல்லா கோணங்களிலும் நாம் பலுகி பெருகிறவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இம்மையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தேவன் நம்மை பலுகி பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். தேவன் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை அது சமாதானத்தின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை தேவன் திடப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். ஹல்லேலூயா. தேவன் இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, 11ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. தேவனுடைய வாசஸ்தலத்தையே நம் நடுவிலே ஸ்தாபிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். அவர் நம்முடைய நடுவிலே உலாவுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது விடுவிப்பது மட்டுமல்ல, அவர் நமக்கு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, நம்மை பலுகி பெருக பண்ணுவது மட்டுமல்ல, நம்மோடு வந்து உலாவுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சொந்த ஜனமாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நினைக்கலாம், யாரும் நம்மை அக்கறை செலுத்துவதில்லை, யாரும் நம்முடைய நலனை பற்றி விசாரிப்பது கூட இல்லை என்று. ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து என்று. அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர் நம்மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த தேவனை நாம் இன்னும் அதிகமாக அவரிடத்தில் விசுவாசத்தை வைத்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாயிருப்போம். அவருடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை சமர்ப்பிக்கிறோம். தேவன் தாமே முழு பொறுப்படுத்தி நடத்தி எங்களை பலுகி பெருக பண்ணி எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு நீர் உலாவி நீர் வாசம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.